பேர் இந்த மந்திரம் தகுடு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு சில தீய செயல்கள் செய்யறதா கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா எந்த அளவுக்கு அது போய் அவங்கள தாக்குமா இல்லை தாக்காதா? சொல்றாங்க அந்த போய் அவங்களுக்கு நான் சூனி வச்சிருக்கேன், தகுடிச்சு கொன்னுடுவேன் அப்படி இப்படிலாம் பயமுறுத்தி ஒருத்தர் அப்பாதியில இது பண்றாங்க. அது அது உண்மையால அதனாலதான் அவங்களுக்கு அந்த தீமைகள் போய் சேருமா இல்ல அது எந்த அளவுக்கு அதுல ஏதாவது உண்மைகள் இருக்குமா? மனசுக்கு சில சக்தி இருக்குங்க. ஒருத்தர் கண் பார்வையில் அப்படியே பார்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சிருக்காங்க, கைனால வைக்கிறாங்க, பார்த்தா ஒரு ஸ்பூன் வச்சுக்காருன்னா ஒரு ஸ்பூன் அப்படியே வைக்கும். மனசுக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த மாதிரி சில மனசக்திகள் இந்த மாதிரி சில இதை கூட இருக்கலாம். இருந்தாலும் நான் மனசில் ஆக்கப்பட்டவங்க. நம்முடைய மனசு அதை ஒன்று மயங்கனாவே இருந்துச்சுன்னா நாம ஒரு இறைசக்தி நம்பி காப்போம். எல்லாமே நம்ம நல்ல விஷயம், நமக்கு யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க, நம்ம நல்ல சக்தி நம்ம காப்பாற்றோங்கிற நீங்க பார்த்துட்டு உங்க இதை நீங்க பார்த்து கேட்போம். அதுதான் நீங்க மயம் பண்ண அவசியம். அது நம்புறவங்க சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட் தனியாக வைக்கணும். நாம அதையே நம்ம போட்டு நினைச்சிட்டு நம்ம காப்பாற்றிட்டு நம்ம இப்ப எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்கய்யா. இருந்தாலும் ஒருவேளை இருக்குமோ நம்ம இப்ப உலகம் வருஷம் இருக்கா இருக்கலாம். நாம போறதுக்கு ஒரு விஷயமா இருந்தா போகணும். உலகம் வருஷம் இருக்கா இருக்க நாம ஒரு விஷயத்துல இருக்கோம் தான் நினைக்கிறோம். நம்ம விஷயத்துல இருந்தா போகணும். போற இடத்துல தான் நம்ம லைஃபோட இருந்தா போகணும், காசு போகணும், இடத்துல ஒரு விஷயத்தோட இருந்தா போகணும். உலகம் வருஷம் விஷயமா இருந்தா தான் நாம விஷயத்துக்கு வருவேன்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் நம்ம சரி பண்ண முடியாது. சில விஷயங்கள் இருக்கலாம். அது நம்ம அது இருந்து போட்டோம், நம்ம ஒரு பாதிக்காதது பார்க்கலாம். ஒரு சிலர் மாயாஜாலம் வித்தைகள் இது மாதிரி சொல்லி இப்ப ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க தான் ஒரு சிறந்த ஒரு ஞானின்னு சொல்லக்கூடாது. அவங்கள ஏதோ அந்த சொத்து வித்தையெல்லாம் செய்யறாங்கல்ல, அவங்க என்னன்னு சொல்ல தெரியல. கையை விட்டு பலகாரம் போடுறேன், முள்ளுங்களை நடக்கிறேன், நெருப்புல குதிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் செய்யறாங்க. அது நம்ம கண்களுக்கு அது உண்மையான தோற்றத்தை தானே நமக்கு காட்டுது, பொய்யான ஒரு தோற்றம் இல்லையா? எல்லாருமே அதை படிச்சுதான் சொல்லுவாங்க, எல்லாரும் அப்படி அடையணும்னு சொல்லுவாங்க. சுழற்சி ஏதாவது செலவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குமே ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி இருக்கும். அதனால அது அவங்களுக்குமே சில ஆபத்து அவங்களுக்குமே நல்ல வேட்பாளருக்கு போனா பிரச்சனை இல்லை. ஏதாவது சீரியஸா ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே தெரிஞ்சிடும், அவங்களுக்கே பிரச்சனையே பண்ணுவோம். அதுவும் அந்த இது நம்ம அத்தியானத்துக்கு நம்ம பாட்டு வருகிறது நம்ம சந்தோஷப்பட்டு நம்ம பாட்டு போயிடும். அவ்வளவுதானே தவிர நாம இணைஞ்சு போற அளவுக்கு நல்ல